மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீனம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எதிர்த்து போராடக்கூடியவங்க. இவங்களை இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா தோல்வி அடைஞ்சு தீயிலேயே விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய தன்மை கொண்டவங்க. இப்படிப்பட்ட மீன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த மீன ராசிக்காரர்களை வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேணுமப்பா அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. என்னவா இத்தனை நாளாக என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, இனி இருக்கக்கூடிய நாளில் மட்டும் எனக்கு என்ன பெருசாக நல்லது நடந்துட போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் நினைச்சாரு அப்படின்னா கடைசி நேரத்தில் கூட நம்மளை வெற்றி பெற வைக்க முடியுங்க. அந்த மாதிரி இந்த மாதத்துடைய வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடித்தளமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. பொதுவாக மீன ராசிக்காரர்களுடைய குணம் என்ன அப்படின்னா, கஷ்டமோ நஷ்டமோ அது யாருக்கும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. உங்களை நிறைய பேர் அழுத்தக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தா நீங்கள் கஷ்டத்தை வெளிக்காட்டுறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட கண் திருஷ்டிக்கு ஆளாகியிருப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை பல பேர் பலவிதமாக பேசியும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பெரிய வருத்தத்தையும் அது கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், கட்டிக்கிட்டவங்களாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறது புரியவே புரியாதுங்க. இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, மீன் அழுகிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு. உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளிக்காட்டுறதுனாலேயே நீங்கள் ரொம்பவே நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குது. ஒருத்தவங்க உங்களை தாக்குறாங்க, உங்களுக்கு வலிக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடிக்கிறதுக்காவது கொஞ்சம் தயங்குவாங்க. நீங்கள் வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, மற்றவங்க எல்லாரும் உங்களவே டார்கெட் பண்ணி கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க, எனக்கு வலிக்குது நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுங்கள். இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. கூட பிறந்தவங்க உங்களை நோகடிக்கலாம், பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பெத்த பிள்ளைங்க வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசை வெளிப்படுத்தாத வரைக்கும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதற்கு மற்றும் ஒரு மாற்றம் பிறக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கொஞ்சம் மாறிக்கணும். இல்லை மேடம் நான் சொன்னால் மட்டும் எனக்கு பெருசாக என்ன நடந்துட போகுதா அப்படின்னா நடக்குதோ இல்லையோங்க, ஆனால் உங்களோட மனசில் இருக்கிறத நீங்கள் மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்லுங்கன்னு தாங்க சொல்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக இருக்கணும்னு நான் சொல்லலைங்க. உங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சமாச்சும் வெளிக்காட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லாவே இருங்களேன், அதை வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குணத்தை மாற்றிக்கோங்க. நல்லவங்க கிட்ட நல்ல விதமாகவும் கெட்டவங்க கிட்ட உங்கள் குணநலன்களையும் பர்சனல் விஷயத்தையும் கொஞ்சம் காட்டிக்கிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு சாதகமான பலன்கள் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட குணநலம் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையுடைய அமைப்பை பொறுத்து இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறாங்களோ அவங்களுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன் சொல்லலாங்க. நான் எப்படிங்க உங்களுக்கு பலன் சொல்ல முடியும்? உங்களுடைய ஜாதகமே என் கையில் இல்லை, உங்களுடைய பேரோ ஊரோ உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்தோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுடைய பொது பலன்களை நம்ம சொல்ல முடியுங்க. அந்த வகையில் உங்கள் ராசியில் கிரகநிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் புதன் பகவான், அவர் கூடவே குரு பகவான், அவர் கூடவே சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், ரணரூண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், சப்தமஸ்தானத்தில் கலத்திரஸ்தான சந்திரன், செவ்வாய், ஜன சயன போக யோகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரக நிலை இருக்குதுங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யாரோட உதவியும் வேண்டாம், நானே படிப்படியாக முன்னுக்கு வந்துக்கிறேன், விழுறணும் எழுறணும் அது என்னோட உழைப்பிலேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தைரியமாக எந்த ஒரு செயலையுமே செஞ்சு முடிப்பீங்க. பெரிய வேலையை கூட, அதாவது மற்றவங்க தயங்கி நிற்கக்கூடிய வேலையை கூட சர்வசாதாரணமாக முடிச்சுக்குவீங்க. அதுக்கு மற்றவங்களோட உதவி வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பீங்களே தவிர்த்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. தாராளமாக உதவி செய்வீங்க. இருந்தாலும் எப்படி மீன் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கைக்கு சிக்காது இல்லையா? அதே மாதிரி தான் நல்லவங்க கூடயே இருப்பீங்க, கெட்டவங்க கூடயும் இருப்பீங்க. யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆகணும், யாரை விட்டு விலகி இருக்கணுங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக தெரியுங்க. இப்படி இருந்து ஏன் மீனராசி பல இடங்களில் வீழ்ச்சி ஆகுது அப்படின்னா உங்களோட கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுனால மட்டும்தான். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிதான் மேடம், நீங்கள் சொல்கிறது ஓகே தான், நான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவை பாருங்கள். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். கடவுள்கிட்டையும் கேட்டிருப்பீங்க, ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், யார்கிட்டையும் உதவின்னு போய் நிற்கிறதில்ல, யாரோடைய உழைப்பையும் நான் திருடுறதில்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் பொழைச்சிக்கிறேன், ஆனால் அதை ஏன் நீ செய்ய மாட்டேங்கிற, நானும் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் வேண்டுறீங்க. அந்த வாய்ப்பை ஏன் இப்படி தட்டி பறிக்கிறேன்னு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க கடவுள்கிட்ட. இப்படி தான் தான் உண்டு, தன்னோட வேலை உண்டுன்னு வாழ்க்கையை உருட்டி கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்கிறேங்க. என்னவோ இது வரைக்கும் இருந்த கஷ்டம் எல்லாமே மாறப்போகுதுங்க. நீங்கள் வேதனைப்பட்டு இருந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்க போகுதுங்க. வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளையும் கிடைக்க பெற போகிறீங்க. அனுகூலமான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு வரப்போகுது. பணவரவு அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தியை தரப்போகுது. புதிய நபருடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது. இத்தனை நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து புரிய போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது யோகம் அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். நிதி நிலைமை அப்படிங்கிறது சீர்படும். புதுசாக ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. அதன் காரணமாக உங்களுடைய சிரமங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணி சுமைகள் குறையுங்க. வேலைப்பாடு குறையும். எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது. குடும்பத்திலையும் ஒற்றுமை உண்டாக போகுது. மேலும் சொன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இறுக்கமான சூழ்நிலை, அந்த சூழல் மாதிரி மகிழ்ச்சிங்கிறது உண்டாக போகுதுங்க. மனம் விட்டு பேச போறீங்க. நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அவங்களோடையே சந்தோஷமாக வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களிலுமே அனுகூலமான பலன்கள் இருக்குது. உங்கள் மனசை வாட்டி தீர்த்த அந்த கவலை அப்படிங்கிறது நீங்கி நிம்மதி உண்டாக போகுது. அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள், காரிய தாமதம் இது எல்லாமே ஏற்படலாங்க. புதுசாக நீங்கள் முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா அதை தள்ளி போடுறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதுங்க. மேலும் யார்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. உங்களுடைய உணர்ச்சிக்கு மற்றவங்க மதிப்பு கொடுத்து நடந்துக்குவாங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாக போகுது. முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிகமாக பண வரத்து கூட போகுது. அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க. எதையுமே செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் கிடைக்குங்க. வெளியூருக்கு போகிறது, வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறது இது எல்லாமே சாதகமாக இருக்கும். முக்கியமாக மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண நல்லா இருக்குங்க அப்படின்னா வெற்றி உண்டாகுங்க. எதிர்காலம் பற்றி உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த வகையில் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. செலவு உண்டாகும். உங்களுடைய உடன்பிறப்புகளும் உதவி செய்வாங்க. உறவுக்காரர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே துணிச்சலோட ஈடுபட்டு காரிய வெற்றி காண போறீங்க. பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரப்போகுது.
போக்குவரத்து அப்படி வாக்குவாதம் இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக செய்கிறது நல்லது. பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது நீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அடுத்ததான் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மனசில் அப்பப்போ வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றவங்களுக்காக உதவி போய் வீண் பிரச்சனை. மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீன ராசினாவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிங்க, அதில் நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனால் மேக்சிமம் இவங்க நினச்சது காலதாமதம் ஆனால் அதை அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசிக்கிட்ட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க இவங்க கிட்ட நட்பு தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கும், கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க, நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்குமே வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தாங்க இருந்துச்சு. மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தாங்க மீன ராசிக்காரங்க தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. பரபரப்பாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்காததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருவாங்க. என்னடா இது, எல்லாருக்கும் நம்ம இப்படி பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்குன்னு யாருமே இல்லையே, யாருமே நமக்கு வலிக்குதையா, சாப்பிட்டமா சாப்பிடலையா, இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே, கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க நீங்கள். இதனாலேயே பல பேர் உங்களோட பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து கண்ணீர் விட்டீங்க, கதறி அழுதாச்சு, நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாதான்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நம்மெல்லாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம், ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அப்படின்னா என்ன கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. அதாவது கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும். அப்படி பார்க்குறப்போ கிரகங்களினுடைய சேர்க்கையினால மீன ராசிக்கு உங்களுடைய தலைவிதி 100% மாறப்போகுதுங்க. அதுவும் நல்ல வகையில். அது என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு, சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம், தொழிலில் வெற்றி, இது எல்லாமே நடக்க போகுதுங்க. கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான், ரணரோண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் எல்லாருமே வலம் வராங்க. கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தாங்க நடக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க. யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எதுவுமே எதிர்த்து பேசாமல் கேட்பீங்க. ஆனால் தனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் செய்வீங்க. மற்றவங்க சொல்கிறது 100% கேட்க மாட்டேன்னே சொல்லி முடிக்கலாங்க. கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவு சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க.
நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி புலம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்குங்க. நீங்கள் பரிந்து போய் பேசினாலும் இறங்கி போய் பேசினாலும் சரிங்க, அந்த சூழல் வந்துட்டு உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும். எல்லா சூழலுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி மாற்றம் வரப்போகுதுங்க. குறிப்பாக என்ன முயற்சி பண்ணினாலும் சில தடையாகவே இருந்திருக்கும் இல்லையா, இனி அந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கல்வின்னு எல்லா விதத்துலேயுமே யோகம் வரப்போகுதுங்க. சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்க போகுதுங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்துட்டு நிவர்த்தி ஆக போகுதுங்க. லாபத்திலையும் முன்னேற்றத்திலையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மீன ராசிக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் மாற்றம் வரும், உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போறீங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கை அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுதுங்க. வண்டி வாகனம் மாற்றம் இது எல்லாமே நடக்க போகுது. வீடு மாறக்கூடிய யோகம் இருக்கு. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க. குழந்தையோட கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பிள்ளைகளோட கல்விக்கு தகுந்தது போல சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கவனம் வச்சுக்கோங்க. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுதுங்க. நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க. சின்ன சின்ன சங்கடங்களும் இப்போ மறைய போகுது. உறவுக்காரர்களுக்கிடையே உங்ககிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள் மறைஞ்சு குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க. சக ஊழியர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க. இதனால் பெருசாக இவங்க கிட்ட மெனக்கெட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு உங்களை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனில் பண்ண வேண்டாம். எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும். இதுவே சொந்தமாக செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வந்துட்டு நிறைய திட்டமிடலுக்கு அற்புதமாக பண்ண போகிறீங்க. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உறவுக்காரங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்துட்டுங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்கள் கை கொடுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் கால பைரவரோட வழிபாடும், பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு நெய் தீபம்
ஏற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு இன்னமும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் பிறக்க போகுதுன்னே சொல்லலாங்க. இந்த பதிவில் அது நிச்சயமாக உங்களுக்கு உணர்ந்திருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் வந்துட்டு செயல்பட்டு அந்த மீனராசி இருக்க எல்லா நட்சத்திரமும் ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்கன்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க.